வணக்கம். இண்டிகேட்டர் ட்ரேடர். இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு பிபி இம்பல்ஸ் அப்படின்னு அடிங்க. பிபி இம்பல்ஸ் இதோ இருக்குல்ல, பிபி இம்பல்ஸ் இண்டிகேட்டர். இது வந்து என்னோட ஃபேவரட் இண்டிகேட்டர்ல தான் இருக்கு. நீங்களும் உங்களோட ஃபேவரட்ல வச்சுக்கோங்க. லேசி பியர் 1500 பீப்புள் லைக் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல கம்பெனில இருந்து வந்த நல்ல இண்டிகேட்டர் தான் இது. லேசி பியர் நல்ல கம்பெனி. ஸோ இந்த இண்டிகேட்டரை வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து நான் இந்த பிளாட் பார்த்துக்கோங்க. இதை நான் காலம்ஸ்ல இருந்து காலம்ஸா போட்டுக்கிறேன். ஹிஸ்டோகிராம்ல இருந்து நான் இதை காலம்ஸா போட்டுக்கிறேன். ஸோ ஏன் காலம்ஸா போட்டேன்னா, எனக்கு வந்து ரொம்ப விசிபிளா இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப விசிபிளா இருக்கு இப்போ. ஸோ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, இது எல்லாமே வந்து நான் லைன்ல போடுறேன். இது எல்லாமே நான் வந்து லைன்ல போட்டுக்கிறேன். ஏன்னா டாட் டாட்டா இருக்கு, அதெல்லாம் சரியா தெரிய மாட்டேங்குது. லைன்ல போடுறேன். லைன்ல போட்டுட்டு இப்போ என்ன பண்றேன்னா, இது எல்லாமே நான் கொஞ்சம் ஒயிட்டாவும் மாத்திக்கிறேன். ஸோ கொஞ்சம் கிளியரா தெரியும் அப்படின்றதுக்காக. அது முன்னாடி கிரேல இருந்துச்சு, ஒன்றும் தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன், ஒயிட்ல வந்து போட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து கிளியரா தெரியுது. கரெக்டா? இது வந்து இப்போ கிளியரா தெரியுது. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து எதை பேஸ் செஞ்சு பில்ட் பண்ணியிருக்காங்கன்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இண்டிகேட்டரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு லைன் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஒன்று, செகண்ட் லைன் ஒன்று. மேபி என்ன பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் வந்து கலரை வந்து மாற்றிக்கிறேன். அலர்ட் லைனோட கலரை வந்து நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து எல்லோவில் போட்டுக்கிட்டேன். அதே போல் இந்த அலர்ட் லைனையும் நான் வந்து எல்லோவில் போட்டேன். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த எல்லோ லைன் இருக்கு, ஒயிட் லைன் இருக்கு. ஸோ இந்த எல்லோ லைன் வந்து என்னன்னா அலர்ட் லைன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இந்த எல்லோ லைன் வந்து அலர்ட் லைன், கீழே இருக்க எல்லோ லைனும் அலர்ட் லைன். இந்த ஒயிட் லைன் வந்து இம்பல்ஸ் லைன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த ஒயிட் லைன் வந்து இம்பல்ஸ் லைன். ஸோ இதுதான் நம்ம இப்போ வந்து ப்ரைஸ் ஆக்ஷனோட கம்பைன் பண்ண போகிறோம். சில பேருக்கு வந்து இந்த எக்ஸாஷனு ப்ளஸ் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எல்லோ லைனுக்கு மேலே ஒரு பார் இப்படி போச்சுன்னா மேலே இருக்குது, இது ஒரு ஆசிலேட்டரில். ஸோ ஜீரோக்கு மேலே இந்த எல்லோ லைன் மேலே இப்படி க்ளோஸ் வச்சுதுன்னா அது வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ்னு அர்த்தம். இந்த ஜீரோ லைனுக்கு கீழே இந்த எல்லோ லைனுக்கு குள்ள ஒரு ஒரு ஹிஸ்டோகிராம் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா மார்க்கெட் வந்து பியரிஷ்னு அர்த்தம். இந்த இடத்துல பார்க்கலாம், இந்த எல்லோ லைனுக்கு மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு, மார்க்கெட் வந்து புல்லிஷ்ல இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதே போல இது வந்து கீழே க்ளோஸ் வைக்குது, மார்க்கெட் வந்து பியரிஷ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே போல இந்த ஆரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ஆரேஞ்ச் வந்து ரெண்டு சைடுமே போய் க்ளோஸ் வைக்குது. இந்த ஒயிட் லைன், இந்த ஒயிட் லைனுக்கு மேல ஆரேஞ்ச் போய் க்ளோஸ் வச்சதுன்னா அது வந்து ஒரு இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஒரு பெருசா பிரைஸ் வந்து அப்படியே ரொம்ப பெருசா ஃபால் ஆகுது, அதுதான் வந்து இந்த இம்பல்ஸ். இல்ல பெருசா ரைஸ் ஆகுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆரேஞ்ச் லைன் வந்து ஜீரோக்கு கீழே வந்து இந்த ஆரேஞ்ச் ஹிஸ்டோகிராம் வந்து இந்த ஒயிட் லைன் கீழே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு. மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபால், ஒரு பெரிய ஒரு இம்பல்ஸ் மூவ், சடனா மார்க்கெட் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. அதே இந்த இடத்துல வந்து சடனா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது. கரெக்டா? இந்த இடத்துல அப்படியே சடனா மார்க்கெட் ரைஸ் ஆகுது. ஸோ இந்த ஆரேஞ்ச் லைன், இந்த ஆரேஞ்ச் ஹிஸ்டோகிராம் வந்துச்சுன்னா இந்த மார்க்கெட் வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் மேக் பண்ணுது. அதாவது சடனா வந்து மார்க்கெட்ல ஒரு சேஞ்ச் நடக்குது. இந்த மாதிரி ஒரு கிரீனு, இந்த மாதிரி ஒரு ரெட் இப்படி வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு அலர்ட் கொடுக்குது. மார்க்கெட் புல்லிஷா சேஞ்ச் ஆக போகுது, இல்ல மார்க்கெட் பியரிஷா சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ற ஒரு அலர்ட் கொடுக்குது. ஸோ இது வந்து பேசிக்கலா ஒரு ஆசிலேட்டர், நடுவில் இருக்கிறது தான் இந்த மிட் லைன். ஓகே, ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுல வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம எல்லா சிக்னல்ஸையும் எடுத்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இம்பல்ஸ் வந்துருச்சு, ஓகே பை வந்துருச்சு, இந்த இடத்துல வாங்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு இம்பல்ஸ் செல் வந்துருச்சு, இந்த இடத்துல விற்கலாம் அப்படின்னு சொன்னா முடியாது. இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் வந்துருச்சு, ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்த இடத்துல பைக்கு போட்டுக்கலாம், இந்த இடத்துல ரெட் வந்துருச்சு, இந்த இடத்துல நம்ம வந்து செல்லுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் முடியாது. நான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பேக் டெஸ்ட் செஞ்சேன். நேற்று வந்து க்ரூட்ல எடுத்த ட்ரேடு தான் இது. இதை வந்து எப்படி எடுத்தேன் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இண்டிகேட்டர் வந்து இப்போ நம்மளுக்கு புரியுது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம வந்து ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். ட்ரெண்டை கண்டுபிடிக்க நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா, மெக்டி யூஸ் பண்ண போறேன். இந்த இடத்துல வந்து மெக்டி, பட் மெக்டியை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ண போறேன்னா கிடையாது. செட்டிங்ஸ் வந்து நான் ஃபுல்லும் சேஞ்ச் பண்ண போறேன். என்ன பண்றேன், இந்த மெக்டி சிக்னல் லைன் இது ரெண்டுத்தையுமே நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு இது வந்து தேவையில்லை. ஹிஸ்டோகிராம் மட்டும் நான் வச்சிருக்கேன். இதுல போயிட்டு என்ன பண்றேன்னா, ஃபாஸ்ட் லென்த் வந்து 100ன்னு போட்டுக்கிறேன். ஸ்லோ லென்த் வந்து 200ன்னு போட்டுடுறேன். சிக்னல் லென்த் வந்து 15 போட்டுறேன். யூஸ்வலா இந்த லென்த் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டேர்ம் ட்ரெண்ட் பார்க்கணும்னா இந்த லென்த்ஸை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிஃபால்ட்டா நான் அதையே யூஸ் பண்றேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா டவுன் அப்படின்னு சொல்லி தெரியுது. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா டவுன் ஆயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த என்ட்ரியை நான் இப்போ எப்படி எடுத்தேன் அப்படின்றது சொல்லணும்னா, முதல்ல வந்து என்ன பண்றேன், இந்த என்ட்ரியை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் பார்க்க வேண்டியது வந்து
ஓகே. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஹிஸ்டோகிராம் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரெட்ல வந்துட்டே இருக்கு. தெரியுதா? இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரமா ரெட்ல மார்க்கெட் வந்து விழுந்துட்டே இருக்கு. விழுந்துட்டே இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் கிடைக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன 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 பார்ஸ் வச்சுட்டே வந்து சடனா வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ். இந்த இடத்துல வந்து சடனா வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ். நீங்க நினைச்சுக்கலாம், பெரிய கேண்டில் ரெட்ல வந்தா தானே இம்பல்ஸ் மூவ் வரணும். இது ஒண்ணும் அவ்ளோ பெரிய கேண்டில் இல்லையே. இது வந்து எப்படி இம்பல்ஸ் மூவா வருது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி யாராவது யோசிக்கலாம். அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா நீங்க கரெக்டா யோசிக்கிறீங்க. இதுல என்னன்னா ப்ரீவியஸ் கேண்டல்ஸ் இதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் கேண்டல்ஸோட அந்த ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கிட்டு தான் அது இம்பல்ஸ் மூவ் வந்து கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சின்னது பிரைஸ் வந்து சரியா மூவ் ஆகல. அதுல இருந்து பிரைஸ் வந்து டிராஸ்டிக்கா ஒரு மூவ் கொடுத்ததுனால இந்த இம்பல்ஸ் மூவ் வந்துடுச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து பிரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இம்பல்ஸ் மூவ் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து செல்லிங் மட்டும் தான் பார்க்கணும். பையிங் பார்க்கக்கூடாது. இந்த மாரி ஒண்ணு கிரீனு இல்ல இதுக்கு மேல ஆரஞ்சு இப்படிலாம் வந்துச்சுன்னா நம்ம வந்து எடுக்கக்கூடாது. நம்ம வந்து வெறும் செல்லிங் மட்டும் தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு இம்பல்ஸ் மூவ் இந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? சோ இந்த இடத்துல இம்பல்ஸ் மூவ் கிரியேட் ஆன உடனே என்ன பண்ணுவோம்னா, அந்த ரீசென்ட்டா இருக்க ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோவ மார்க் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்விங் ஹை. ஸோ இந்த ஸ்விங் ஹைய மார்க் பண்ணிக்கிறோம். இந்த இம்பல்ஸ் மூவ் நடந்த இடத்துல இதான் வந்து ஸ்விங் லோ. மேபி இத வந்து நீங்க மார்க் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இந்த கேண்டில் இந்த இம்பல்ஸ் மூவ் வந்திருக்குல்ல, இந்த கேண்டிலையே வந்து நீங்க மார்க் பண்ணலாம். எது வேணாலும் மார்க் பண்ணலாம். நான் இப்போதைக்கு என்ன பண்றேன்னா, இந்த கேண்டில் இந்த இம்பல்ஸ் மூவ் அந்த கேண்டலோட லோ அண்ட் இது அதுக்கு மேல இருந்த ஸ்விங் ஹை 2த்தையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து மார்க்கெட்ல இருந்து என்ன தெரியுது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுல இருந்து என்ன தெரியுது? மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல இருந்திருக்கு. கரெக்ட்டா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நான் வேற ஒரு ஸ்ட்ராட்டஜில எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுச்சு. சோ இந்த இடத்துல பாருங்க. இது வந்து ஒரு கன்சாலிடேஷன் மோட். கரெக்ட்டா? ஒரு கிளியர் கன்சாலிடேஷன் மோட்ல மார்க்கெட் இருந்திருக்கு. ஓகே. இப்போ கிளியர் கன்சாலிடேஷன் மோட்ல மார்க்கெட் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்க எப்படி வந்து ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்ப ஒரு கேண்டல் வந்து இதுக்கு கீழ வந்து க்ளோஸ் வைக்குது. இந்த கன்சாலிடேஷன் மோடு கீழ கேண்டல் எப்ப வந்து க்ளோஸ் வைக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். இந்த இந்த இடத்துல வந்து இது வந்து க்ளோஸ் வைக்குது. பிளஸ் அது வந்து இம்பல்சிவ் மூவாவும் இருக்கு. இந்த இடத்துல வந்து அது ஒரு இம்பல்சிவ் மூவாவும் இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெருசா வந்து ஒரு பெரிய மூவே இல்ல. அதுக்கப்புறம் சடனா ஒரு மூவ் வருது. அது இம்பல்ஸ் மூவா இருக்கு. பட் இந்த இடத்துல இது இம்பல்ஸ் மூவா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு கேண்டில் வந்து இந்த கன்சாலிடேஷன் ஏரியாக்கு வெளியே க்ளோஸ் வச்சாலே போதும். ஸோ க்ளோஸ் வச்ச உடனே நம்ம என்ன பண்றோம்? இந்த அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்ல நம்ம வந்து ஷார்ட் போறோம். ஸ்டாப் லாஸ் வந்து ஏஏ கரெக்ட்டா எடுத்து குடுக்குது. கரெக்ட்டா வந்து இந்த கன்சாலிடேஷன் இதுக்கு மேல நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ். நவ் எய்மிங் ஃபார் 1:2, 1:3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து 1:3 வந்து அச்சீவ் ஆச்சு. நான் வந்து அத தான் இதுக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்தேன். இந்த ட்ரேட் வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது 1:3. சரி, ஓகே. இப்போ வந்து என்ன பண்றோம்? அடுத்து வந்து அப்படியே பார்க்குறோம். திரும்ப நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு என்ட்ரீஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சிடுச்சு. ஃபுல்லும் உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரீஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல முடிஞ்சிருக்கா? இந்த இடத்துல முடிஞ்சதுன்னா, திரும்ப வந்து நீங்க வந்து இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம். எப்ப எடுக்கலாம்னா, திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு ஆரேஞ்ச் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகணும். திரும்ப இந்த இடத்துல ஆரேஞ்ச் ஃபார்ம் ஆயிட்டு, திரும்ப நீங்க வந்து ஒரு பாக்ஸ் போடணும். கம்ப்ளீட்டா நீங்க இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டு, திரும்ப அந்த பாக்ஸ வந்து மேல உடைக்குதோ, இல்ல கீழ உடைக்குதோ, அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த மெக்டிய இப்ப மறந்துருவோம். இந்த மெக்டிய மறந்துட்டு வேற ஏதாவது நம்மளுக்கு ஒரு இம்பல்ஸ் மூவ் இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். இல்ல இந்த இடத்துல எந்த இம்பல்ஸ் மூவும் இல்ல. ஸோ நான் என்ன பண்றேன், வேற ஏதாவது ஒரு என்ட்ரீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல எல்லாமே வந்து கிரீன் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கிரீனா இருக்கு. அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல அப் ட்ரெண்ட்ல ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு சொல்றேன். ஓகே. இந்த இடத்துல வந்து மெக்டி வந்து கிரீன்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. கிரீன்ல சேஞ்ச் ஆன உடனே இந்த ஆரஞ்ச் லைன் வந்து வந்திருக்கு. தெரியுதா? இந்த ஆரஞ்ச் லைன் வந்திருக்கு. இந்த ஆரஞ்ச் லைன் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ? இப்போ என்ன பண்ணுவோம்னா, ரீசெண்டா இருக்க ஸ்விங் ஹை, ஸ்விங் லோலாம் மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த கேண்டில் வரும்போது இதுதான் வந்து ஸோ இந்த கேண்டில் எப்படி மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு கீழே இருந்த ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கு. இப்போ நீங்க பார்க்கலாம் தெரியும் மார்க்கெட் வந்து எவ்வளோ கன்சாலிடேஷன்ல இருக்குன்னு. பாருங்க இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு. பட் மேல வந்து ரீச் பண்ண முடியல. மார்க்கெட் வந்து அப்படியே டவுன். இந்த இடத்துல திரும்ப லிக்விடிட்டி எடுக்குது. மார்க்கெட் ரொம்ப நேரமா சைட் வேஸ்ல இருந்திருக்கு. தெரியுதா? ஸோ இப்போ நம்ம இத வந்து மார்க் பண்றோம். இப்போ நம்ம இந்த ஏரியா வந்து மார்க் பண்றோம். இந்த ஏரியா வந்து மார்க் பண்றோம். இந்த ஏரியாவை மார்க் பண்ணீங்கன்னாவே தெரியும். இதுவே ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஏரியாவா மாறிடுச்சா? ஸோ இப்போ இதுக்கு மேல எப்போ ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எந்த கேண்டில்? இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்குது. அது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு அலர்ட் கேண்டிலாவும் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ லைனுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. பட் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு கேண்டில் மேல க்ளோஸ் வச்சதுனாவே நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்து வந்து இந்த இடத்துல நம்ம லாங் போறோம். லாங் போயிட்டு இதுக்கு கீழ ஸ்டாப் லாஸ். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து எப்படி எடுத்து குடுக்குது பாருங்க. கரெக்ட்டா வந்து ஸ்டாப் லாஸ் நோ எய்மிங் ஃபார் 1:2, 1:3 அப்படின்னு சொல்லி நம்ம எய்ம் பண்றோம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:3. இந்த இடத்துல வந்து ஒரு 1:3. பட் இது வந்து மறுநாளுக்கு என்னமோ அச்சீவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு. ஸோ மறுநாள் அச்சீவ் ஆயிருக்கு. பட் அச்சீவ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க இந்த இடத்துல மறுநாள் தான் நீங்க வரைக்கும் நீங்க பொசிஷன்ஸ் வச்சிருக்கணும்னா, இந்த இடத்துல ஸ்விங் லோல எங்கன்னா நீங்க ஸ்டாப் லாஸ மெயின்டெயின் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ போட்டு அப்படியே விட்டுருந்தீங்கன்னா, மறுநாள் காலைல கேப் அப்ப அதுல போயிட்டு மார்க்கெட் அடிச்சிருக்கும். ஸோ இது வந்து க்ரூட் ஆயில்ல. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரெண்ட் கண்டுபிடிக்க இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. நீங்க ஹாஃப் ட்ரெண்ட் யூஸ் பண்ணலாம், சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணலாம். நீங்க அந்த மெக்டியவே தூக்கிடலாம். மெக்டிய தூக்கிட்டு நீங்க வந்து ஒரு எம்ஏசி மூவிங் ஆவரேஜ் சேனல்ல போயிட்டு ஒரு 100ஓ இல்ல 200ஓ நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல 200. இந்த இடத்துல 200 போட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 200க்கு மேல இருக்கு. 200க்கு மேல நம்மளுக்கு சாலிடா ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் சாலிடா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பிரைஸ் வந்து மேல அப். அதே போல இந்த இடத்துலயும் பாருங்க டவுன். இந்த இடத்துல வந்து டவுன் எப்படி நம்ம இப்போ ரீசெண்டா எடுத்த ட்ரேட்ல எப்படி அச்சீவ் பண்ணோம்னா அது இதுதான் 200 கீழே மார்க்கெட் வருது. பிளஸ் அந்த இடத்துல வந்து சாலிடா வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா டவுன். சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இண்டிகேட்டர் பத்தி. இது வந்து ஒரு இம்பல்ஸ் அண்ட் ஒரு அலர்ட் ரெண்டுமே வந்து தருது. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம அலர்ட்டை பெருசா யூஸ் பண்ணவே இல்லை. இந்த கிரீன் ஹிஸ்டோகிராம் பத்தி நான் பெருசா சொல்லவே இல்லை. காரணம் இம்பல்ஸை வச்சு மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்றோம். பட் கிரீன் ஹிஸ்டோகிராமை பத்தி நான் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதை வச்சு நம்ம இன்னொரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் போது எப்பெல்லாம் இந்த எல்லோ லைனுக்கு மேல இது போகுதோ நம்ம வந்து ஒரு புல் பேக்னு எடுத்துக்கலாம். இதை புல் பேக் எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம திரும்ப வந்து எப்போ என்ட்ரி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் அதை பத்தி நான் இந்த ஸ்ட்ராட்டஜியில சொல்லல. சொன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ளூ ஹிஸ்டோகிராம் இருக்குல்ல இது வந்து எதுவும் கிடையாது. இந்த ஆரேஞ்ச் வந்து தான் நம்ம வந்து பெருசா எடுத்துக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு அலர்ட் கேண்டில் போல. இந்த கிரீன் அண்ட் ரெட் நம்ம இப்போதைக்கு எடுக்கல. அது வந்து புல் பேக்குக்கு லேட்டர் ஆன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தெரிஞ்சதுன்னா நீங்க கூட உங்க ஸ்ட்ராட்டஜில இந்த ரெட் அண்ட் கிரீன் ஹிஸ்டோகிராம் வர மாதிரி நீங்களும் ட்ரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆரேஞ்ச் மட்டும் வச்சு சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரேஞ்ச் வந்துச்சுன்னு சொன்னோம்னா உடனே நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ண பார்ப்போம். அந்த பாக்ஸ் கரெக்டாக இருக்கணும். சில சமயம் உங்களுக்கு பாக்ஸ் சரியா வரல இல்லை கன்ஃபியூசிங்கா இருக்குன்னா அதை விட்டுருங்க. இல்ல பாக்ஸ் வந்து கரெக்டாக வருது அப்படின்னு சொன்னோம்னா ட்ரெண்ட் கண்டுபிடிங்க. ட்ரெண்ட் கண்டுபிடிக்க இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இல்லை ஆஃப் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுங்க, சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணுங்க, 200 டே யூஸ் பண்ணுங்க. மெக்டி வந்து ரொம்ப ஹை மெஷர்மெண்ட்ஸ்ல போயிடுங்க. அப்படி போயிட்டு நீங்க ட்ரேட் எடுத்து கரெக்டாக பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தான். இம்பல்ஸ் மூவ் வருது. அந்த இம்பல்ஸை கரெக்டாக நம்ம டேப் பண்ணி எடுக்கிறோம். அவ்வளோதான். ஸோ ஆனால் ஒரு இம்பல்ஸ் வந்த உடனே நம்ம ட்ரேட் பண்ணிடக்கூடாது. காரணம் அது வந்து ஒரு ஃபேக் இம்பல்ஸாக இருக்கும், ஒரு ஃபேக் அவுட்டாக இருக்கும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி. பை.